Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த அருமையான 8வது மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 34:1 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை சொல்லுது, இது வாக்குத்தத்தம் கிடையாது, ஆனா வார்த்தையா வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. பெருமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆம், இந்த மாத வாக்கு தத்துவம் இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தான் தேவன் நமக்கு கிருபை பொருந்தி ஒரு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு அறிக்கை பாருங்க. ஒரு அருமையான தேவ மனுஷன் தாவீது அபிமெலக்குக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இவன் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான், ஒளிகிறான் ஒளிஞ்சுகிட்டே இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் நல்லவே அந்த அபிமெலக்கு விடலை, தொடர்ந்து தாவீதை துரத்துகிறான். அந்த துரத்தி கொண்டிருக்கும் போது ஓடிக்கொண்டிருக்கும் போதா சங்கீதக்காரனாகிய தாவீதை சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படியானால் கர்த்தரை நான் எக்காலத்திலும், கர்த்தரை சோதரம் நான் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 109ஆம் சங்கீதம் 30வது வசனம். சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான போதகரே, எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தெய்வ பிள்ளைகளே, நான் நேசிக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நான் என்று சொன்னா அதற்கு சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். என் அன்பு சகோதர தெய்வ பிள்ளைகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய உக்கிரானத்துவத்தின் வார்த்தைய. இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் இது எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகிறது என்று சொன்னா, இந்த 109ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் சொல்லுகிறபடி அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதர், இங்க வந்து பாருங்க, எனக்கு கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்தார். சிஸ்டர், இங்க வந்து பாருங்க, தேவனுக்கு இந்த மீட்பை கொடுத்தார். பாஸ்டர், நீங்களும் இங்க வந்து பாருங்க, தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று நீங்கள் அநேகரை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தால், அவளுக்கு என்று ஒரு வீடு இருந்தது. அவளுக்கு ஒரு சொத்து, ஒரே ஒரு வெள்ளி பணம். அந்த வெள்ளி பணம் ஒண்ணு வச்சிருந்தான். அது திடீரென்று எங்கோ விழுந்து காணாமல் போய்விட்டது. உடனே அவ என்ன பண்ணினா, விளக்கை கொளுத்தினாள், தொடப்பத்தை எடுத்தினாள், வீடு முழுவதும் கூட்டினாள்.
பார்த்தால் தொலைந்து போன வெள்ளி பணம் கிடைச்சிருச்சு. அந்த வெள்ளி பணம் கிடைச்ச உடனே தொலைந்ததை போய் ஊருக்கெல்லாம் சொல்லல, ஐயோ காணாம போயிடுச்சுன்னு சொல்லி யார்த்தையும் சொல்லி அழுகல. ஆனா கிடைச்ச உடனே அவ என்ன பண்றா, அயல் வீட்டுக்காரர்களை கூப்பிடுகிறா, எதிர் வீட்டுக்காரர்களை கூப்பிடுகிறாள், மற்றவர்களை கூப்பிட்டு சொல்றா, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வெள்ளி பணம், அதுவும் தொலைஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, நான் விளக்க கொளுத்தி தேடினேன், இதோ அந்த வெள்ளி பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோடு நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இதுதான் தேவ பிள்ளைகளை இந்த மாதத்துல நடக்க போகுது. கடந்த நாட்களில் தொலைந்த வெள்ளி பணம் எது? அந்த வேத பகுதியை கவனிக்க வேண்டிய ஒன்று, அவள் விளக்கை கொளுத்தி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த வெள்ளி பணம் தொலைந்தது ஒரு வகையிலே நல்லது. ஏன்னாக்கா அது தொலைஞ்சதுனாலதான் அணைஞ்சி போயிருந்த விளக்க அவ கொளுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அந்த விளக்க கொளுத்தினதுனாலதான் அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் வந்தது. எழுதி கொள்ளுங்க, கடந்த நாட்களில் நீங்கள் இழந்ததும், சந்தித்த துன்பமும், சந்தித்த இடுக்கணும், சந்தித்த இக்கட்டும் அது வெறுமையானது அல்ல. அது தேவனை அனுமதித்தார் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னும் விளக்கை கொளுத்துவதற்காகவே, உங்க மூலமாக உங்க வீடு பிரகாசமாய் மாறுவதற்காகவே அதை கர்த்தர் செய்தார். ஆனபடினால் இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? அயல் வீட்டுக்காரர்களை, அந்நிய வீட்டுக்காரர்களை, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார், அல்லேலூயா, அநேகர் நடுவில் அவரை புகழுவேன் என்று சங்கீதம் 109:30 சொல்கிறபடி, அநேகர் நடுவில் நீங்கள் தேவனை புகழத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுக்கு உங்கள் விளக்கை கொளுத்த போகிறார், உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். இதுதான் கர்த்தரை நான் என்பதற்கான வேதத்தின் விளக்கமும் வியாக்கியானம். இரண்டாவதாய் அந்த வார்த்தை சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த எக்காலத்திலும் என்பது எதை உணர்த்துகிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. திரும்பவும் வாசிக்கிற ஒரு கடினமான வசனம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. கவனிங்க, எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இப்ப இந்த எக்காலத்திலும் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? உங்க வீட்டிலே மனம் திரும்பாத பலர் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத சிலர் இருக்கலாம், அல்லது நீங்க செய்கிற ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிரானவர்கள் பலர் காணப்படலாம். அவர்களை குறித்துதான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:16 சொல்லுகிறது. இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவங்க எப்போதும் பாவத்தை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது நாள் வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிராளிகளாய் இருந்தார்கள், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையா இருந்தார்கள். இந்த மாதம் ஸ்தோத்திர மாதமாய் இருக்கிறபடினால் இந்த ஸ்தோத்திரமானது அவர்களை சத்தியத்தை கொண்டு சந்திக்க போகிறது.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி சந்திக்க போகிறது தெரியுமா? ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 106 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 106:3 சொல்லுது, நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். தங்கள் பாவங்களினால் நிறைவாக்குகிறவர்களுக்கு முன்பாக என் அன்பு விசுவாச தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதம் 106:3 என் ஆண்டவர் உங்களை பாக்கியவானாய் காண்பிக்க போகிறார். என் ஆண்டவர் உங்களை பாக்கியவதியாய் காண்பிக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாறுவது ஏதோ ஒரு நாளைக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளுமே தேவன் உங்களை பாக்கியவானாய் மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளுமே தேவன் உங்களை பாக்கியவதியாய் மாற்றுகிறார். அவர்கள் தங்கள் பாவத்தை நிறைவு செய்யட்டும், அவங்க மேல தேவனுடைய கோபாக்கின வரட்டும். ஆனா நீங்க எக்காலத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த நேரத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 இந்த சங்கீதம் 106:3 சொல்லுகிறது போல ஆண்டவர் உங்களை பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாற்றிவிடும். இது இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற கிருபையுள்ள வார்த்தை. இது ஒரு காலம் தவறி போகாது, ஒரு நாளும் கீழே விழாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க நெற்றிகளிலே இந்த பாக்கியவான் பாக்கியவதி என்கிற அருமையான பட்டம் கர்த்தரால் உங்களுக்கு சூட்டப்பட போகிறது. அல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் எதிர்க்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு முன்பாக எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற உங்களை ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றப் போகிறார். இப்ப வேதாகமத்துல யார் இப்படிப்பட்ட பாக்கியவானாய் மாறினது என்று கேட்டா நிறைய பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக அருமையான தேவ மனுஷன், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தாவீதின் ஜீவியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா நேரத்திலும் உங்களை துரத்துகிறவர்களும் விரட்டுகிறவர்கள் இருந்தாங்க. ஆனா நீங்க வரலாற்று நல்லா படிச்சு பார்த்தா விரட்டினவர்கள், துரத்தினவர்கள், நாயே என்று திட்டினவர்கள், பேலியாளின் மகனே என்று சொன்னவர்கள், சபிக்கப்பட்டவனே என்று சொன்னவர்கள், அந்த எதிராய் ரகசிய ஆலோசனை செய்தவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டம் வரும்போது காணாமல் போய்விட்டார்கள். ஒருவன் மரித்து போனான், ஒருவன் நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான், ஒருவன் தண்டிக்கப்பட்டான், ஒருவன் வியாதிப்பட்டான். ஆனா நீங்க தாவீதை மட்டும் நல்லா பாருங்க, படிச்சு பாருங்க. அவன் கடைசி வரைக்கும் பாக்கியவனாகவே கர்த்தர் மாத்திட்டார். இதத்தான் கர்த்தர் சொன்னாரு. எக்காலத்துல நீங்க ஸ்தோத்தரிச்சீங்கன்னா பாவிகளுடைய பாவம் அங்கு பூரணப்படுத்தப்படும். ஆனா உங்களையோ அவர்களுக்கு முன்பாக பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாற்றி நீடித்த ஆயுளினாலே உங்களை திருப்தியாக்குவார். நீடித்த ஆயுளினாலே உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தர் நல்லவே. அடுத்ததா கடைசியாக அந்த வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 34:1 சொல்லுது, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு கருத்துள்ள பொருத்தனையை குறிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்றேன், இந்த ஆகஸ்ட் மாதத்துல எப்போதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தே, ஆதி முதல் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தே, பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தே, எக்காலமும் என்னை காத்து வருகிறவர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தே, பரிசுத்த ராஜ்யத்தை ஏற்படுத்தினவர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தே, பரிசுத்தவான்களை மாத்திரமே எடுத்துக்கொண்டு போக போகிறவர் பரிசுத்தே
பரிசுத்தே பரிசுத்தே, என்னையும் பரிசுத்தவானாய் என்னையும் பரிசுத்தவாட்டியாய் மாற்றின அந்த தேவன் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்தர் என்று சொல்லி எப்போதும் தேவனை பரிசுத்த வார்த்தைகளை சொல்லி நீங்க துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பண்ணுகிற பொருத்தனை. கர்த்தர் நல்லவே, வீட்டை கொடுக்கிறது, நிலத்தை கொடுக்கிறது, ஆஸ்தியை கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, சம்பத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேவன் என்னுடைய பரிசுத்த, அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல தேவன் என்னையும் ஒரு பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா வைத்திருக்கிறார். அதனால நான் ஒண்ணு செய்வேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஒன்னு வசனத்தை வச்சு நான் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். இரண்டாவது தேவனுக்கு செய்த நன்மைகள் நினைச்சு நான் ஸ்தோத்தரிப்பேன். மூணாவது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்கள், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பெண்கள், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்கள், அவர்களை பார்த்து ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னாக்கா அவங்களை விட கர்த்தரனை மகிமையில வைத்திருக்கிறார், அவர்களுக்கு முன்பாக கர்த்தரனை உயிரோடு வைத்திருக்கிறார், அவர்களை விட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதற்காகவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் செய்த காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் கர்த்தரை துதியுங்கள். அப்படி துதித்தால் கர்த்தர் நல்லவே. தேவன் என்ன செய்வார்? அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன தீர்க்க தரிசனம்? இந்த சங்கீதம் 34:1 சொல்லுகிறபடி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி நீங்க ஸ்தோத்தரிச்சா துதிச்சா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த கடைசி வசனம், அதாவது சங்கீதம் 34:22 அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் வசனத்தை சொல்லி நல்லா ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருந்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுவார் தெரியுமா? தமது ஊழியக்கார், அந்த கடைசி வசனம் சொல்லுது கர்த்தர் தமது ஊழியக்கார். அப்படின்னா சாதாரண விசுவாசிகளாகிய உங்களை அவருடைய விலையேற பெற்ற ஊழியக்காரர்களாய், ஊழியக்கார தாய்மார்களாய், ஊழியக்கார ஸ்திரீகளாய் கர்த்தர் மாற்றிவிடும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ஆணையை உங்களுக்கு பிறப்பிக்கிறார். கர்த்தர் நல்லவே, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கீங்களா? ஆண்டவரை துதித்து இருக்கீங்களா? தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அவரை நம்பி இருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. உங்களை குற்றப்படுத்த நினைத்தாலும், குற்றங்களை அடுக்கினாலும் அது ஒவ்வாமல் போய்விடும், ஒவ்வாமல் போய்விடும். முழுவதுமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவரே காத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நல்லவே. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 59வது வசனம், மார்க்கு 14:59 சொல்லுகிறது, அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. ஆமென். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்படின்னா உங்களை குற்றம் சாட்ட பார்த்தவர்கள் அவர்கள் குற்றம் சாட்டினாலும் அது பொருத்தமாய் இருக்காது. ஒருவரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் காத்துக் கொள்ள போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் கரம் பிடித்து நடத்த போகிறார். கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி, பரிசுத்தாவின் பேரை சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்திரீ தன்னிடத்திலிருந்து வெள்ளிப்பணம் காணாமல் போனது, அது அவளுக்கு திரும்ப கிடைத்தது. அதே போல இந்த 2024ஆம் ஆண்டில் கடந்த 7 மாதத்தில்
எதை நீங்கள் தொலைத்தீர்கள்? எது உங்களை விட்டு நழுவி போனது? எது உங்களை விட்டு விலகி போனது? ஐயோ அதனால் அங்கலாய்க்கிறீர்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தீர்மானமாய் எழுதி கொள்ளுங்க. உங்களுடைய வெள்ளி பணம் இந்த மாதத்துல கிடைக்க போகிறது. அதற்கு காரணம், உங்களை கர்த்தர் விளக்காக எரிய பண்ண போகிறார். உங்களை விளக்காக கொளுத்தி உங்களை நல்ல பிரகாசிக்க வச்சு அந்த துதி ஸ்தோத்திரம் என்னும் பிரகாசத்தினாலே நீங்க கடந்த 7 மாதங்களில் எந்த இழந்திருந்தாலும் இந்த 8வது மாதத்திலே தேவன் அதை தரப்போகிறார். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். இது மாறாது. கடைசி நேரத்துல 2 தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு ஒவ்வாது. அது ஒவ்வாமல் போய்விடும். அது மாத்திரம் ஒருவனும் உங்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. 2வது, கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் இழந்த கிருபையானாலும் இழந்த நகையானாலும் இழந்த பணமானாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு வஸ்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சந்தோஷப்படுவீங்க. அது சாட்சியா சொல்லுவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து இந்த கூட்டத்தை ஜெபித்து நாம் முடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து செய்ய போவது என்ன? அந்த வேதத்தை திறந்து சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒரே 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இந்த வசனம் இந்த மாதம் முழுவதிலும் உங்களை நிரப்ப போகிறது. உங்களை நதியாய் மாற்றி உங்களிலிருந்து 4 பெரிய ஆறுகளை உண்டாக்க போகிறது. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. ஓ சுந்தரம், நீங்களும் நானும் சேர்ந்து வாசிக்க போறோம். இப்ப மொபைல் அன்மியூட் பண்ண உடனே யாரும் மௌனமா இருக்காதீங்க. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அன்மியூட் பண்ணப்படும். அவர் நான் எக்காலத்திலும் கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உங்க தலை மீதும் உங்கள் வாய் மீதும் இறங்கி இருக்கிறது. நீங்கள் துதியின் பாத்திரங்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நல்ல புதிய வாக்குத்தத்த நாளுக்காக, நல்ல தீர்க்க தரிசனங்களுக்காக, பிரதிஷ்டை ஆராதனைகளுக்காக, இந்த மாதம் ஸ்தோத்திர மாதமாய் இருக்கிறதுக்காக, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் நடக்க போகிறதற்காக எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த 8வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் வாரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் தேதிக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் உங்களுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் இன்பராஜ் போதகர் மூலமாய் கர்த்தர் ஆரம்பித்த அந்த வசன ஜெபமானது இதோ இந்த முடிகிற வரைக்கும் கர்த்தர் எழுந்தருளினதற்காக ஸ்தோத்திரம். 100 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க செய்தீர் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை நடத்த போகிற விதங்களை ஆண்டவரே அறிவிப்பாக நாங்கள் அறிக்கையிடவும் கேட்கவும் செய்தீர். நன்றி. எல்லாவற்றை விட ஆவியான ஒரு பலமாய் இறங்கி ஒரு நதி புறப்பட்டு அது 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்துச்சு. இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நதியாய் மாற்றுகிறீர். இந்த நதிகளில் இருந்து 4 4 4 4 4 4 4 4 என்று பெரிய ஆறுகள் உண்டாக போயிருக்காங்க ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த அழகான சத்திய வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி.
சங்கீதம் 34:1 சொல்லுகிறபடி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த வார்த்தையின்படி தேவன்தாமே உடைய பிள்ளைகளை நிரப்பும், ஆளுகச் செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இவர்களை பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் மாற்றோம். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.